என்னது அதிக நேரம் தண்ணிக்குள்ள மூச்சு விடாம இருக்கணுமா? ஆமா. இவன் இங்க உட்கார்ந்து என்னத்த போம்ப முடிச்சிட்டு இருக்கான்? டேய் என்னடா பண்ற? ஆமாண்டா, இந்த போட்டிக்காண்டி தான் கிட்டத்தட்ட கால்ல இருந்து மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா என்ன ஜெயிச்சு பாரு. ரெடியா? ரெடி. கால்ல இருந்து கத்துக்கிட்டு வந்து இறக்குறேன். அடிக்கிற வெயில தண்ணி கொதிக்குது. ஸ்டார்ட். என்ன கால்ல இருந்து மூச்சு பயிற்சி பண்ணோம், அப்படி இந்த வாங்குது. இவன் என்ன பண்றான்? இவன் என்ன செத்து போயிட்டானா? எந்த ரியாக்ஷனுமே இல்லாம உட்காந்துருக்கேன். நான் தவளை மாதிரிடா, தரையில வாழ்வேன், தண்ணிக்குள்ளே வாழ்வேன். இல்ல கை கால ஆடுது, உயிரோட தான் இருக்கேன். ஆகா, நம்மளுக்கு ரொம்ப மூச்சு வாங்குதே. நண்டு இத விட்டு கடிக்க விட்டு அவன் எந்திரிச்சு தானே ஆகணும். அப்படியே அலைய தூக்கி அவன் கையிலுக்குள்ள போட்ட வேண்டியதான். அடிச்சு தொலைஞ்சிருச்சே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்பைடர்மேன் ஜெயிச்சிட்டேன். டேய், எப்படி எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள தாக்கு பிடிச்சா? ஓ அதுவா, புள்ளரிக்க மூச்சு பிடிச்சது காரணம் நான் இல்லடா. வெனம்னால எவ்வளவு நேரம் வேணாலும் தண்ணிக்குள்ள மூச்சு பிடிக்க முடியும். அதனாலதான் அவனால இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடிஞ்சா. ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட். சிரிக்கிறியோ? சிரி. அந்த வெனம் இருக்கனால தானே சிரிக்கிற. அந்த சிரிப்பை தோட அடக்குறேன். நீ மட்டும் தான் பவர் யூஸ் பண்ணுவியா? இப்ப பாரு. ரெண்டாவது ரவுண்ட்ல பென்டன் நீ ஜெயிச்சிட்ட. இப்ப கடைசி ரவுண்ட். சார்ஜ் வேற முடிஞ்சே. வெனம் இங்க போனுச்சு. ஏ வெனம், அங்கேயே உட்கார்ந்திருக்க. வா. அட போயாயோ. பயந்தா கொடி நாயே, இந்த ரவுண்ட நானே பாத்துக்கிறேன். ஸ்டார்ட். என்ன கொஞ்ச நேரத்துல மூச்சு அடைக்குது. உன் எக்ஸ்ட்ரீம் லெவல் எவ்வளவுன்னு காமிக்கிறியா? இப்ப ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவல்னா எவ்வளவுன்னு பாடுறா. மூச்சு பிடிக்கிறத வந்துட்டா மூச்சு நிக்கிற அளவுக்கு படிப்பான்டா ஸ்பைடர்மேன். நம்மளால அவ்வளவுதான் தாக்கு பிடிக்க முடியும். என்ன எப்படி அவன் எந்திரிச்சிருப்பான்? என்ன கடல்ல போட்டு நங்குற மாதிரி இவ்வளவு நேரம் ஆசையாம உட்கார்ந்திருக்கான். நமக்கு இதுக்கு மேல முடியாது. பென்டன் நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தான் இந்த லவா பழம். டேய், எப்படி அவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருந்த? டேய், இவ்வளவு நேரம் உள்ள இருந்தது நானே இல்ல, என்னோட உருவ சிலை. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா நான் உள்ளே வந்தேன். வரட்டா? பாக்குறேன், நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே பென்டன் வாட்ச்லயே உங்களுக்கு பிடிச்ச ஏலியனை கீழே ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போயிருங்க. என்னது, நீ குடுக்குற 3 டிராயிங் போட்டியில ஜெயிக்கணுமா? டிராயிங் போட்டியா? அந்த மோனாலிசா டிராயிங் வரைஞ்சதே நான் தான்டா. ஏய், பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்றா. நான் காமிக்கிற அந்த படத்தை யார் தான் கரெக்டா வரையறீங்களோ அவங்களுக்கு தான் என்கிட்ட உள்ள ப்ளூபெரி. ரெடியா? ரெடி. எப்படி வரையறே மட்டும் பாருப்பேன். ஆகா, அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கே. ஐயோ, பயங்கரமா அரைஞ்சிட்டான் போலயே. ஆகா, அப்படியே இருக்காரு தளபதி. இந்த மாதிரிலாம் நடக்கணும் தெரிஞ்சுதாண்டா இதுக்கு ஆல்ரெடி அடித்தளம் போட்டு வச்சிருந்தேன். வாவ், இத தளபதி பக்கத்துல வச்சா எது தளபதி எது ஆர்ட்னே கண்டுபிடிக்க முடியாது. ஃபினிஷ். நானும் முடிச்சிட்டேன்டா. ஸ்பைடர்மேன், நீ இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சு போட்டேன். டேய், எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சா? அது வரைஞ்சதே இல்லடா, ஜெராக்ஸ். இந்த ரவுண்ட்ல இங்க உள்ள யானைக்கு கரெக்டா வால் வரையணும். ஆனா உங்க 2 பேர் கண்ணையும் கட்டிடுவோம். ஸ்டார்ட். தேடி காசிக்கு போனா இந்த உலகம் இந்த இருக்கு. கண்ணை திறந்திருந்தாலே ஒழுங்கா வரைய தெரியாது. கண்ணை வேற மூடி போட்டாங்க. குத்து மதிப்பா வரைவோம். கண்ணை திறக்கலாம். என்னடா வால் வரைய சொன்னா கால் கடையில ஏதோ வரைஞ்சு வச்சிருக்க. ஏன் நீ கரெக்டா வரைஞ்சிட்டியோ? நல்லா பாத்து கத்துக்க. பென்டன் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சு போட்டேன். கரெக்டா வரைஞ்ச. கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டேன். இதான் கடைசி ரவுண்டு. 3வது ரவுண்ட் எதுக்கு சிட்டில இருந்து ரொம்ப தள்ளி இந்த காட்டுக்குள்ள வச்சிருக்கான்? இங்க வரைய வேண்டிய படம் இதாம்ல. அட, இது டிவிக்கே கொடி. அட தற்குறி, அது ஸ்பெயின் நாட்டு கொடிடா. இது ஸ்பெயின் நாட்டு கொடியா? யார் இந்த கொடியை ஃபர்ஸ்ட் வரையறீங்களோ அவங்களுக்கு தான் என்கிட்ட உள்ள பழம். எது இங்க வரையணுமா? வரையறதுக்கு எதுவுமே இங்க கொடுக்காம எப்படி வரையறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரு முதல்ல வரையறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஃபர்ஸ்டா எக்ஸலரேட்டர் போட்டு சீக்கிரம் போய் வாங்கணும். ஐயோ, சார்ஜ் இல்லையே. இதான் நமக்கு சரியான டைம். சிட்டில போயிட்டு வரையறதுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். இவன் வேற போயிட்டானே. வரைய ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு அவசியமே இல்ல தம்பி. பென்டன், நீ ஜெயிச்சுட்ட. உனக்கு தான் இந்த பழம். எப்படி அத நான் சொல்றேன்டா. பேப்பருக்கு பதில் ஒரு குடிகாரனோட வேட்டி, சிகப்பு கலருக்கு செம்மண், மஞ்சள் கலருக்கு மஞ்சள், கடைசியா கருப்பு கலருக்கு கறிக்கொட்டை. வரட்டா? என்னது, நீ குடுக்குற வெயிட்டுக்கான பொருளை கரெக்டா கொண்டு வரணுமா? ஆமா, நாங்கெல்லாம் கண்ணில் வெயிட் பாக்குறவங்கடா. பெரிய கேம் ஆரம்பி. உங்களுக்கான முதல் இடை 3 கிலோ. 3 கிலோவா? இந்த கொண்டு வரேன். போயிட்டானே. 3 கிலோக்கு நம்ம என்னத்தை எடுக்கிறது? அம்மா, மீன் வாங்கலையா? மீன். இந்த கல்லு கண்டிப்பா 3 கிலோ இருக்கும். இந்த இருக்கு வெயிட் மிஷின். 2 கிலோ 800 கிராம். 200 கிராம் மிஸ் ஆயிடுச்சே. ஹேய், என்கிட்ட கரெக்டா 3 கிலோக்கான பொருள் இருக்குடா. ஜெயிக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு. என்ன 3.5 கிலோ வருது? கடைக்காரனை கரெக்டா 3 கிலோ தானே போட சொன்னோம். தம்பி, 1/2 கிலோ மீன் எக்ஸ்ட்ரா போட்டுக்க. நல்லா சாப்பிடுங்க. அட பிக்காளி பயல, உன்ட்ட நான் கேட்டேனடா. டேய், ரொம்ப சிரிக்காதடா. நீயும் தப்பான கிலோ தானே கொண்டு வந்த. நான் கொடுத்த வெயிட்டோட ஓரளவு மேட்ச் ஆகுறது ஸ்பைடர்மேனோட பொருள் தான். இந்த ரவுண்டோட வின்னர் ஸ்பைடர்மேன். ஓ, அப்ப எக்ஸாக்ட் வெயிட் தேவையில்லையா? ஓரளவு மேட்ச் பண்ணா போதுமா? அடுத்த எடை 60 கிலோ.
திரும்ப வர்றானே. இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த ரவுண்ட்ல பென்டன் வின் பண்ணிட்டான். அதுக்குள்ளே முடிஞ்சா எப்படி? அப்படி என்ன பொருள் வச்சிருப்பான்? ச்சே, அவனே ஏறி நின்னு ஜெயிச்சிட்டானே. எப்படி? இந்த ஐடியா நமக்கு தோணாம போச்சே. கடைசி ரவுண்ட் 50 கிலோ. 50 கிலோவா? 50 கிலோக்கு என்ன இருக்கு? இந்த சைக்கிள் இது 50 வராது. அதுவும் இல்லையே. இது இதுவும் இல்லையே. 1 லிட்டர் தண்ணி 1 கிலோ வரும். இதுல 50 லிட்டர் இருக்கு. 50 கிலோக்கு 100 கிராம் தான் கம்மி. நம்ம தான் எப்படி ஜெயிக்கிறோம்? டேய், தர்றா, இதுல படியா தாத்தா. ஏ, கொஞ்ச நேரம் அமைதியா. ச்சே, 51 கிலோ. 50 கிலோக்கு அவன் தானே பக்கமா இருக்கான். ஸ்பைடர்மேன், இந்த உனக்கு தான் இந்த பழம். என்னது, நான் ஜெயிச்சிட்டேனா? எப்படி 51 கிலோல இருந்து 50 வந்துச்சு? யோ தாத்தா, ரொம்ப நன்றியா. எந்திரி. யோ, செத்துட்டியா? அதனாலதான் வெயிட் கம்மியானுச்சா? நம்ம தாத்தனை கொண்டால புடிங்கடா அவனை. எனது யார் தான் பேங்க்ல அதிக பணத்தை கொள்ள அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உள்ள பிளம்ஸா. கொள்ளை அடிக்கிறதுல கோல்டு மெடல் வாங்கின வேண்டாம் நான். ப்ரொஃபசர், நீங்க கேம் மட்டும் ஆரம்பிங்க. உங்களுக்கான தடை இந்த செக்யூரிட்டிஸ முதல்ல தாண்டணும். செக்யூரிட்டியா? ஆகா, இவனை எப்படி இப்ப தாண்டி போறது? ஆனா இந்தாங்க ஜூஸ். ஐயா, யாராமே அடிக்கிற வெயில்ல ஜூஸா? போய் டீயை கொண்டு வா. ஓஹோ, இவன் அந்த அடிக்கிற வெளியே டீ குடிப்பாங்களா அந்த குரூப்பா? இங்கே இரு, இந்த வரேன். இப்ப இவன் எப்படி தாண்டி போறது? என்ன பங்கஜம், மாமனை கண்டுக்காம போற? யாருக்கு யாரா மாமன்? ஓ, உன்னை எப்படி விரட்டுறது தெரிஞ்சு வச்சுடா. அண்ணே, டீ. டீயா? கொண்டா சீக்கிரம் கொண்டு வாப்பா. இந்தாங்க, குடிங்க. கரெக்டான நேரத்துல வந்திருக்கேன். குடிங்க. என்னடா டீக்கே போதை ஏறுது. நல்லா நிம்மதியா தூங்க திம்பேல். வரேன். நான் முத்தம் தின்பவள், என்ன சத்தம்? கூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். ஹே பொண்ணு. நான் பொண்ணே இல்ல. ஆணு. பேங்க் மணியை பார்க்க சொன்னா பெண் மணியை பார்க்கறேன். பொண்ணு மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரிலாம் வேணும்டா. எப்படியோ பேங்க்ல வந்தாச்சு. அடுத்தது நீங்க இந்த மக்களை விரட்டணும். என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? ஐடியா. ஹலோ, ஓ, என்ன சொல்றியா? ரோட்ல லாரிக வந்து பணமா கொட்டி கிடக்கா. யார் வேணா எடுத்துக்கலாமா? என்னது பணம் கொட்டி கிடக்கா? ஐயோ, சீக்கிரம் ஓடி போய் அதை எடுத்துட வேண்டியதா. வாங்க வாங்க எல்லாம். எவனையும் காணோம். நம்ம திருட்டு பையன் பார்த்தா இங்க உள்ள எல்லாரும் திருட்டு பையலா இருக்காங்க. நமக்கு நல்லதுதான். இவ்வளவு பேரையும் ஓட வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நெருப்ப ஃபயர் அலாமுக்கு நேரா காமிச்சிருவோம். ஐயோ, பேங்க்ல ஃபயர் ஆயிருச்சு, எல்லாம் ஓடுங்க. ஐயோ, என்ன சொல்ற? ஐயோ, வேமா ஓடுங்க எல்லாம். நல்ல வேலை, எல்லாம் ஓடிட்டாங்க. அடுத்தது நீங்க சிசிடிவி கிட்ட தப்பிக்கணும். ஆமா, நிறைய கேமரா இருக்கே. பேங்க்ஸ்னா கண்டிப்பா கேமரா இருக்க தான் செய்யும். எவ்வளவு கேமரா இருந்தாலும் ஒயர் இருந்தா தானே ஒர்க் ஆகும். எல்லா கேமரா ஒயரையும் வெட்டியாச்சு. இந்த இருக்கு. இந்த ஃபயர் லேசரை வச்சு கேமரா எரிச்சிட வேண்டியதான். இங்க ஒண்ணு இருக்கு. கடைசியா இந்த லாக்கர் பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டா இருக்கும்? இந்த லாக்கரோட பாஸ்வேர்டை கிராக் பண்ணணும்னா ஹேக்கிங் தான் ஒரே வழி. திறந்துருச்சு. என்ன லாக்கருக்கு பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்காங்க? நமக்கு தெரிஞ்சது இந்த ஒரே பாஸ்வேர்டு தான். சரி, தட்டி பாப்போம். 1 2 3 4 5 6. திறந்துருச்சு. அட பாவிங்களா, ஹாட்ஸ்பாட் போன் லாக்ல இருந்து பேங்க் லாக் வரைக்கும் தான் போட்டிருக்கீங்களாடா. நமக்கு நல்லதுதான், அள்ளிடுவோம். ப்ரொஃபசர், லாக்கர்ல உள்ள எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன். ப்ரொஃபசர், இது நான் கொள்ள அடிச்சது. இவ்வளவு பணமா? அதிக பணத்தை கொண்டு வந்து பென்டன் நீ ஜெயிச்சிட்ட. அதுல மேல உள்ளது மட்டும் தான் பணம், மிச்சதெல்லாம் பேப்பர். வரட்டா? பேங்க கொள்ளையடிச்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். பேங்க நான் தான் கொள்ளையடிச்சதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஆதாரம் தானே, இதோ பாரு. சிசிடிவி ஒயரை தான் கட் பண்ணிட்டோமே. நீ கட் பண்ணது சிசிடிவி ஒயர் இல்ல, ஃபேன் ஒயர். வா. என்னது 3 லெவலா ஃபுட் சேலஞ்சில ஜெயிக்கணுமா? செஃப், கேம் ஆரம்பி. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நான் கொடுக்குற நேரத்துக்குள்ள 5 சப்பாத்தி யார் கரெக்டான ஷேப்ல தேய்க்கிறீங்களோ அவங்க தான் அந்த ரவுண்டோட வின்னர். யோ, டைம் ஸ்டார்ட் நவ. இத அப்படியே வச்சு தேய்க்கிறத விட கீழே கொஞ்சம் ட்ரை மாவு போட்டா ஈஸியா தேய்க்கலாம். ஆகா ஆகா, நல்ல காம்போஸ்ல போட்ட ரவுண்ட் மாதிரி அழகா வந்திருக்கே. என்ன கிழிஞ்ச சட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஹேய், என்னடா அது அமீபாவா? ஒழுங்கா போட்டு 400 பேசுற உன்னை உன்னை அழகா மாத்துறேன். என்ன பாக்குற? தெரியாம தும்மல் வந்துருச்சு. தெரிஞ்சே பண்ணிட்டு தெரியாமங்கிறியா? உனக்கு வைக்கிறேன்டா அணுகுண்டு ஆப்பு. இப்ப பாரு நீ என்ன ஆக போறேன்னு. பத்துக்குச்சு, இந்த வச்சுக்க. ஒண்ணு கூட ஒழுங்கா வர மாட்டேங்குதே. அப்ப மாவு தான் ஏதோ சரியில்லை. செத்தாண்டா. என்னடா மாவுக்கு பதிலா பாம்பு கொடுக்குறீங்க? டைம் அவுட். ஏய், இந்தாங்க செஃப். பென்டன் 5 சப்பாத்தி சூப்பர் 5 ஸ்டார். செஃப் சப்பாத்தி. எது இதுக்கு பேர் சப்பாத்தியா? ஒரு ஸ்டார் கூட கிடையாது. இந்த ரவுண்டோட வின்னர் பென்டன். ரெண்டாவது ரவுண்ட் டேஸ்டிங். டேஸ்டிங்கா? நல்லா டேஸ்டா ஒரு சப்பாத்தி குருமா வைக்க போறீங்க.
முட்டா போய் இத போய் நறுக்கிட்டு இருக்கான். நம்ம அப்படியே போடுவோம். இந்தா ஒரு கொஞ்சம் வரமிளகா. வேற என்ன சேர்க்கறது? ரஸ்க்கு. சரி இதை சேர்ப்போம். இப்பதான் குழம்பு பார்க்க சூப்பரா இருக்கு. எங்க கொஞ்சம் டேஸ்ட் பாப்போம். ஆஹா பயங்கரமா இருக்கே. எங்க குடு. இந்த நம்ம குழம்பு அளவுக்குலாம் இருக்காது. பயங்கரமா இருக்கே. ஆனா அப்படி இருக்க கூடாதே. நறுமணம். இப்ப எப்படி உப்பை போட்டு உருப்பிடமா? அவ்வளவுக்கெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்ல. இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை போட. சாப்பிடா. நம்ம குழம்பு அளவுக்கு வர முடியாது. என்ன வெறும் தண்ணியா இருக்கு. குழம்பு தண்ணியா இருந்தா கொல கொலனாக்க தேங்காய் அரைச்சு ஊத்துங்க. இது நல்ல டிப்ஸா இருக்கே. யூஸ் பண்ணிக்கோ. செஃப் இந்தாங்க குருமா. திங்கிற மாதிரி இல்லனாலும் வாயில வைக்கிற அளவுக்கு இருக்கு. 2 ஸ்டாரா? எஸ் செஃப் இந்தாங்க என்னோடது. குழம்பு வெறும் தண்ணியில செஞ்சா இல்ல கடல் தண்ணியில செஞ்சா அவ்வளவு உப்பா இருக்கு. உப்பா நல்லா தானே இருந்துச்சு. உனக்கெல்லாம் ஸ்டாரே கிடையாது. அங்க நல்லா தானே இருந்துச்சு. 3வது ரவுண்ட் பிரசன்டேஷன். பிரசன்டேஷனா? இந்த சப்பாத்தி யார் அழகான பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கான ஸ்டார் கிடைக்கும். நம்ம பிளேட்டை மறைச்சிட்டு பண்ணுவோம். இல்லாட்டி நம்மள பார்த்து அவனும் அழகா பண்ணிடுவான். நீ மட்டும் தான் மார்க் பண்ணுவியா? நீ ஒரு ஆர்டிஸ்டா பென்டன். வாவ் நைஸ். டைம் அவுட். செஃப் என் படைப்பை பாருங்க. என்னடா எங்க ஏரியா குப்பமேடு மாதிரி வச்சிருக்க? அவ்வளவு கேவலமாவா இருக்கு? இந்த மாதிரி கண்ட்ராவி பிரசன்டேஷனா நான் பார்த்ததே கிடையாது. உனக்கு 0 ஸ்டார். அவன்கிட்ட விட நம்மள்ட்ட கேவலமா இல்ல இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறானோ? ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரும். விட்டுற கூடாது. அச்சச்சோ விழுந்துருச்சு. வாவ் இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் நான் பார்த்ததே கிடையாது பென்டன். பின்னிட்ட. நானா உனக்கு 5 ஸ்டார். நீ தான் வின்னிங். டேய் அத அப்படியே விட்டுருந்தாலே எனக்கு மார்க் கிடைச்சிருக்காதுடா. அதை தட்டி விட்டு எனக்கு மார்க் வர வச்சிட்டியாடா. எனிவே ரொம்ப தேங்க்ஸ்.